இப்ப இவன் யாரு தெரியுமா? அவன் யாரு? எனக்கு மந்திரி. ஓ, எனக்கு மந்திரி என் பொட்டாட்டியோட தம்பி. ஒரு முறைக்கு மச்சினே. மச்சினே. ஒரு முறைக்கு மச்சினே. ஒரு வகையில மந்திரி, ஆமா. இன்னொரு வகையில எடுபடி. யாருக்கு? உனக்கா? எனக்கு. நான் கை தண்டி எல்லாமே கை தடிடா. கைத்தடி. கை தண்டி இல்ல, கை தடி. எல்லாமே இவன் தான். இப்ப நாங்க எங்க ஊர்ல ஒரு புலியானது ஆடு மாடு கோழி அனைத்தையும் அடித்து சென்று விடுகின்றன. அந்த புலியை வேட்டையாட வேண்டும் என்று எமது ஊர் அர்ச்சனாபுரம் மக்கள் எல்லாம் சேர்ந்து நல்ல தம்பி போனா தான் அந்த புலியை கொல்ல முடியும்னு சொல்லி என்னை அனுப்பியிருக்காங்க. நம்ம இப்ப எங்க வந்திருக்கோம்? இந்த வனக்காட்டு பகுதிக்கு வந்திருக்கோம். ஏ வனம்டா, இந்த வனக்காட்டு பகுதிக்கு வந்திருக்கோம் புலியை வேட்டையாடுறதுக்காக. சரி, புலியை அவங்க தலை வேட்டையாடணும். ஆமா. இப்ப இன்றைக்கு வந்து சிங்கம் புலி கரடி பெரிய மிருகங்களை எல்லாம் வேட்டையாட வேண்டும். குறிப்பா நம்ம ஊர்ல அட்டகாசம் செய்திருக்கிற அந்த புலியை பிடித்தே ஆக வேண்டும். ஆமா, ஏன்னா நம்ம மக்கள்லாம் சேர்ந்து நம்ம மேல மழை போல நம்பிக்கை வச்சு அனுப்பியிருக்காங்க. நம்ம அந்த பிடிக்காம போயிடக்கூடாது. நம்ம மேல ரொம்ப சங்கடப்படுவாங்க இல்லையா? அதனால அடிவோமா? புலி நல்லா அடிப்பீங்க. புலியை பிடிச்சிருவியா நீ? புலி பிடிப்பி இல்ல, புலிய பிடிப்பியா? புலி பிடிக்கணும். நீ வெள்ள நான் எத்தனை புலிய பிடிச்சவன்? எங்க பிடிச்ச? புலிய பிடிச்சு லவக்கன்னு உடைச்சு கொட்டை எடுத்துருக்கிறேன். கொட்டை வரையா பல வரையா எடுத்துருவேன். அந்த புலி இல்லடா. ஐயா, புளிய போல அடிக்கிறதுல சொல்றேன். அது புலிதானே? அது புலி, அதுவும் புலிதான். ஆனா அந்த புலி இல்ல, நான் நம்ம பிடிக்க வந்திருக்கிறது மிருகம். சிங்கம் புலி கரடி சொல்றோம்ல, அந்த புலிய பிடிக்கணும். நீ பார்த்த புளிய பழத்தை பிடிக்கிறது. நான் நினைச்சேன் லவக்கண மரத்துல ஏறி 4 புலியாவது பிடிச்சி ஒளிப்பு போடலாமனோ. அந்த புலி இல்லப்பா, புலி. சிங்கம் புலி கரடி அப்படின்னு சொல்றோம்ல மிருகம். ஆமா, அந்த புலிய வேட்டையாட வந்திருக்கோம். அப்படியா? அந்த ஞாபகத்தோட நீ புளிய பழத்தை கொடுக்குற ஞாபகத்தில் இருக்காங்க. சீசன் வேற முடிஞ்சு போச்சு. ஆமா, குடிக்கிறோமா? சரி, போலாமே. என்ன புலி வந்தா மாட்டு அவன் போட்டு போயிட்டே நீ எடுத்துக்கிட்டது ஆயுதம். மண்டையில நீங்க ஆயுதம் வச்சிருக்கீங்க. கடமால ஓரத்தில நாங்க கரடிக்கு தான் கண்ணி கடமால ஓரத்தில நாங்க கரடிக்கு தான் கண்ணி வைப்போம். அதுல கரடி விழுந்திருக்கிறதா என்று பார். ஐயா, கருங்குருவி மாட்டிக்கிச்சுங்க. கரடி உள்ள போட்டோம். நீங்க சின்ன மலை ஓரத்திலே நல்லா தம்பி கட்டி நல்லா தம்பி. சின்ன மலை ஓரத்திலே நல்லா தம்பி சிங்கத்துக்கு தண்ணி வந்தோம் நல்லா தம்பி. சீட்டுக்காக ஒரு கண்ணியை கட்டியிருந்தோம். அதுல சிட்டு விழுந்திருக்குதான் பாரு. சின்ன குருவி மாட்டிக்கிச்சுங்க. மறுபடியும் குருவிதானா? ஐயோ, அது அடுத்த வருஷம். அதை ஞாபகப்படுத்தாத. இல்ல, அடுத்த வருஷம் வந்துடும். இந்த வருஷம் வந்துடும். அடுத்து எங்க கண்ணி கட்ட வேண்டும்? எங்க? அடுத்து மலையோராமா ஒண்டி இருந்து நாங்க மானுக்கு தான் கட்டி எப்படியா மான் உங்களால பிடிக்க முடியும்? எப்படி பிடிக்க முடியும்? 50,000மே பிடிக்க முடியல. ஆமா, மானவர்கிட்ட அதே பிடிக்க முடியல. இப்படியே பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு விடியால சும்மா தானே ஓடி போறாங்க. ஆமா ஆமா. தப்பா, எனக்கு ரொம்ப களைப்பா இருக்கு. நான் கொஞ்ச நேரம் அந்த வன்னி மரத்தடியில ஓய்வு எடுக்கிறேன்.
நீ என்ன செய்யற தெரியுமா? என்ன செய்யணும்? இந்த வனக்காட்டு பகுதி எல்லாம் சுத்தி பாரு. சரி. எங்கயாவது புலி இருந்துச்சுன்னா உடனே என்னை கூப்பிடு. சரி. என்னுடைய வில்லம்புக்கு இரையாக்கி விடுவோம். அவ்வளவுதானே? ஆமா. நான் கொஞ்ச நேரம் அந்த மரத்தடியில ஓய்வு எடுக்கிறேன். சரி. விட்டு போயிடாதரா? நான் விட்டுட்டு போவேனா? அதான பார்த்தேன். இந்த பக்கம் சுத்தி பார்த்துட்டு வா. நான் அந்த மரத்தடியில ஓய்வு எடுக்கிறேன். நான் ஊரு பூரா சுத்தி பார்த்து புலி எங்க இருந்தாலும் உங்களை வந்து லபக்குன்னு எழுப்புவேன். புலி கூப்பிடு. புலி வந்துருச்சுன்னா எழுப்பிடுவேன். புலி வேற கொட்டை வேற எடுத்துட்டு அனுப்புறேன். இன்னைக்கு நான் புலியோட கொட்டையை அடிச்சு காய அடிக்காம விட போறேன். போடி. அதுதான் கண்டாயிரம் கொண்டு வந்திருக்கேன். பசி பசி என்றால் இந்த காட்டில் என்னமா செய்வேன் நான்? என்ன செய்வதம்மா? மாமா வீட்டுக்கு நீ எவ்வளவு தூரமா போகணும் தெரியவில்லை ஆண்டவா. கண்களே இருள் சூழ்ந்து காண்கிறது, என் கால்களோ அயர்ந்து காணப்படுகிறது. ஐயா இறைவா, எனக்கே இப்படி இருக்கின்ற என் குழந்தைகளுக்கு எப்படியெல்லாம் இருக்கும்? அம்மா, இந்த வனத்தில் யாரையும் காண முடியவில்லையே. யாராவது வருவார்கள்? உன் மாமன் வீட்டுக்கு செல்லும் வழியை கேட்டு செல்வோம் என்றால் ஒருத்தரும் காணவில்லையே அம்மா, ஒருத்தரையும் காணவில்லையே. என்ன செய்வேன்? பாவம். ஹலோ ஹலோ, நான் விட்டுறேன் கேட்குது. ஹலோ, இந்த பாக்ஸ் வை. இந்த பாக்ஸ் அப்படியே வச்சு. ஹலோ ஹலோ, பேசுடா மந்திர ஊர். ஹலோ, இந்த பாக்ஸ் மட்டும் வை. அங்கெல்லாம் நல்லா இருக்கு, அங்கிட்டு இருந்தா சத்தம் வருது எனக்கு. ஹலோ ஹலோ ஹலோ, இப்பதான் வைக்கிறாங்க. ஹலோ, அப்படி இருக்கட்டும், அப்படி இருக்கட்டும், அப்படி இருக்கட்டும். பாவம்,
யாரோ ஒரு பெண்ணானவள் பசி 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 என்று 7 குழந்தைகளை அழைத்துக் கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார். பாவமாக இருக்கிறது பார்த்தால். யாருன்னு கேட்போமா? ஒருவேளை இப்பெல்லாம் பெண்களுக்கு வீம்பு அதிகம். நான் யாரா இருந்தா உனக்கு என்ன அப்படின்னு கேட்டாலும் திருப்பி கேட்டுக்குவாங்க. ஏன்னா நம்ம இருக்கிறது ஒரு வனக்காட்டு பகுதியில. இந்த வனத்து வழியா அந்த பொண்ணு அழுதுகிட்டு வருதுன்னா கேட்கறதுக்கும் பயமா இருக்குது, கேட்காமலும் இருக்க முடியல, பாவமா இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, யாருன்னு தான் கேட்டுருவோமே. அம்மா தாயே கொஞ்சம் இப்படி வாங்க. எந்த ஒரு எந்த வேதம் அம்மா கண்மணியே எத்தரிய சொல்லும் அம்மா தாயே கண்மணியே. எந்த ஒரு எந்த வேதம் அம்மா கண்மணியே எத்தரிய சொல்லும் அம்மா தாயே கண்மணியே. அம்மா எந்த ஒரு எந்த வேதம் அம்மா கண்மணியே நீதான் எத்தரிய சொல்லும் அம்மா தாயே கண்மணியே. எந்த ஊர் எந்த தேசம் எங்கிருந்து இப்படி பசி பசி என்ன அழுதுகிட்டு வர்றீங்களே? ஐயா சொல்லுங்க அம்மா. மலையிட்ட மன்னன் ஒரு ஐயா ஏழும் ஐயா என்னை மலையிட்ட மன்னன் மானாமதுரை. ஒரு காலத்தில் என்னுடைய தங்கையரை அங்கேதானே மனமெடுத்து கொடுத்தேன் இறைவா. உன்னுடைய ஊர் மானாமதுரையா? ஆமையா. இல்லப்பா, மானாமதுரைன்னா அது எவ்வளவு பெரிய ஊரு. நேற்றுக்கு அது வெளியே போனோம் பார்த்தி ஒண்ணு. அரே சரியான ஊரு மானாமதுரைன்னா. என் தங்கச்சி தான் ஓவியமா யாரோ இருக்கலாம், அதுக்காக உடனே நம்ம பதறிடக்கூடாது. பாபா அம்மா உன்னுடைய ஊர் மானாமதுரை என்று கூறுகிறார். மாலையிட்ட மன்னையாரு அம்மா கண்மணியே எத்தரிய சொல்லும் அம்மா தாயே கண்மணியே. மாலையிட்ட மன்னையாரு அம்மா கண்மணியே எத்தரிய சொல்லும் அம்மா தாயே கண்மணியே. உன்னை கட்டிய கணவனாரு அம்மா கண்மணியே எத்தரிய சொல்லும் அம்மா தாயே கண்மணியே. அம்மா உன்னை மாலையிட்ட மன்னவன் யார்? உன்னை கட்டிய கணவன் யாரம்மா? ஐயா தெரிந்து கொள்ளலாமா? இந்த மண்ணில் பிறந்த எந்த பெண்ணும் கணவருடைய பேரை சொல்லுவார்களா ஐயா? உண்மைதான். அந்த வகையில் நான் மட்டும் என்ன ஒரு விதிவிலக்கா ஐயா? உண்மைதான். எந்த ஒரு பெண்ணும் சுத்தமான தமிழ் பெண் தன்னுடைய கணவன் பெயரை சொல்ல மாட்டார்கள். உண்மைதான் தாயி. ஆனா ஒண்ணு ஏன் ராஜா, 7 பிள்ளைகளோட பசி பசின்னு வருது. கூட்டிக்கிட்டு பசி பசின்னு வனத்துக்குள்ள வருது இந்த பொண்ணு. இப்படி 7 பிள்ளைகளையும் விட்டுட்டு பெண் பொட்டாட்டியோட சேர்த்து விட்டுட்டு அந்த ஆள் அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாப்ல? ஒருவேளை கண்காத்திக்கிட்டு இருப்பாப்லையோ இருக்கலாம். ஆனா அப்படிப்பட்ட புருஷன் பேரையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுதுப்பா. ஒரு பெண்ணு விட்டு கொடுக்குதான் பத்தியா? பிள்ளைகளோட விட்டு விட்டுருக்காப்ல. ஆனா புருஷன் பேரை சொல்லக்கூடாதுன்னு சொல்லுது பத்தியா? சரி பரவாயில்ல, நீ புருஷன் பேரை சொல்லனாலும் இரு. ஏதாவது அடையாளமாவது பேரே சொல்லலன்னா பேருக்கு ஏதாவது அடையாளம் சொல்லலாம் இல்லையா? ஐயா என் கணவர் அப்படி ஒன்றும் கொள்ளாதவர் அல்ல. ஏதோ எங்களுக்கு போதாத காலம் இப்படி வந்திருக்கேன் ஐயா. இப்படி காலம் மறுபடியும் கணவனை விட்டு கொடுக்கல பாரு ஐயா. அப்பா அன்னைக்குள்ள பெண்கள்லாம் ஒரு வீட்டு சரி பரவாயில்ல ஐயா, கணவனை விட்டு கொடுக்காம பேச அதனால அவனுக்கு தப்பு இல்ல ஐயா. ஆனா ஏதாவது அடையாளமா சொல்ல ஐயா. ஒரு வீட்டில் கர்மகாரியங்கள் நடந்தால் அந்த கர்மத்தை திளைக்க எங்க சொல்வார்கள்? கர்மம் தொலைக்கணும்னா காசிக்கு போகணும்னு சொல்லுவாங்க. ஆமா, காசி அதுதான் பழமொழி. காசிக்கு போனா கர்மம் தொலையும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை ஒரு வீட்டில் கர்மகாரியம் செய்தால் அங்கு செல்வார்கள். ஒரு நாட்டை ஆளும் பேர் என்ன சொல்வார்கள்? ஒரு நாட்டை ஆள்வோருக்கு பேர் மன்னன் என்று சொல்வார்கள். இரண்டையும் சேர்த்து சொல்லுங்கள். அதுதான் என் கணவரின் பெயர். ரெண்டையும் சேர்க்கணுமா? ஆமையா. காசி மன்னன். காசி ஆண்டவா, இது என்ன சோதனை இறைவா?
காசி மன்னனா இறைவா இப்படி ஒரு சோதனையா அந்தவா எதுவுமே இல்லாம முழுமுழு சும்மா வந்திருக்குது. ஆமா ஒரு நகை நட்டு கூட இல்ல. நான் கொடுத்த சொத்து 3 தலைமுறைக்கு ஆகல. சும்மாவா வண்டியால ஏத்தி விட்டேன். வாய்ப்பு இல்லையா? காசி மன்னன்னா எத்தனை பேரு? மணப்பாறையில 3 ராஜா போட்டிக்காரங்க. எத்தனை பேர் இருக்கீங்க? அது மாதிரி இருக்குது. ஆமா காசி மன்னன்னா ஊருக்கு 10 பேர். என் தங்கச்சி குடிச்சிருந்தா ஓவியமா? அது இல்ல யாரோ இருக்கலாம் பாவம். பெரிய ஊரு இருந்துட்டு போகுது. அம்மா உன்னுடைய கட்டிய கணவன் காசி மன்னன் என்று சொல்லுகிறாய். ஆமையா ஆகட்டும் தாயி. அம்மா பிறந்த ஊரு எந்த ஊரு அம்மா கண்மணியே அறியலாமா தாயே? ஐயா நான் பிறந்த ஊரை கேட்கிறீர்களா? ஆமா ஆமா சொல்கிறேன் ஐயா சொல்கிறேன். விருதுநகர் மாவட்டமா ஐயா கணுமையா என்னுடைய உரையை செல்லுகிறாய். ஒருவேளை இருக்குமோ என் தங்கையாக நம்மளா போட்டு உழட்டிக்கூடாது. மனசு கேட்கல இல்ல. முகத்துக்கு இந்த முகத்துக்கு எம்புட்ட வித்தியாசம். என்னென்ன 10-12 வருஷம். ஆமா யாரும் பரவாயில்ல. எங்க ஊருக்கு மானாமதுரைக்கு எல்லாம் கொடுப்பனை எடுப்பனை எல்லாம் சரி நிறைய சம்பந்தம். இங்க இருந்து அங்க ஒண்ணு கொடுப்பாங்க, அங்க இருந்து இங்க ஒண்ணு கொடுப்பாங்க. அப்படி சம்பந்தம். அப்படி இருக்கும்போது எங்க அர்ச்சனாபுரம் பிறந்த ஊருங்குது. எங்க ஊர்ல இருந்து அங்க நிறைய சம்பந்தம் இருக்கு. அப்ப யாரோ இருக்கலாம் பாவம். அம்மா அர்ச்சனாபுரம் நீ பிறந்த ஊர் என்று சொல்லுகிறாய். அம்மா பெற்றெடுத்த தாயாரு அம்மா கண்மணியே உனக்கு சேரு வச்ச தந்தையாரு தாயே கண்மணியே அம்மா பெற்றெடுத்த தந்தையாரு அம்மா கண்மணியே உனக்கு சேரு வச்ச தாயாரு அம்மா கண்மணியே. உன்னுடைய பெற்றெடுத்த தாய் தந்தையர் யார் என்று நான் அறியலாமா தாயே? அறியலாமா? சொல்கிறேன் ஐயா சொல்கிறேன். என்னை பெற்றோர் ராமலிங்க சேதுபதி ஐயா கணுமையா ராமலிங்க சேதுபதிக்கு மித்ராணிக்கு பிறந்த அன்பு என்ன சொல்றேன் ஐயா? ஏனையா நீங்கள் தனது நிலைகள் மாறும் காரணம் என்னென்று எனக்கு இப்படி ஒரு சோதனையை கொடுத்திருக்கிறாய் அந்தவா? இல்லை, இப்படி ஒரு சோதனை வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா வண்டி 400 வண்டி சீதனம், 400 கட்ட வண்டி சீதனம் அனுப்பி வச்சேன். அதுக்குள்ள இப்படி காலி பண்ணிட்டு மொடு பாவம் யாரு வந்த இல்லையோ ஒரு நகை கூட இல்லையா, சும்மா வந்திருக்குது. எவ்வளவு சொத்து அழிச்சாலும் அழிக்க முடியாது, அவ்வளவு அனுப்பி வச்சேன். எங்க ஊர்ல 5 பேரு ராமலிங்கம், 1 2 5 ராமலிங்கம் இருக்கிறாங்க. எங்க அப்பா ஓவியமா வாய்ப்பு இல்லை, என் தங்கச்சிக்கு வாய்ப்பே இல்லை. ஐயா ஐயே சொல்லிவிடக் கூடாது இறைவா, என் பெயரை சொல்லிவிடக் கூடாது. அம்மா கூட பிறந்த ஒரு அம்மா கண்மணியே உனக்கு உளமணிகள் எதுவும் உண்டோ தாயே கண்மணியே. உன்னுடைய
சகோதரர் யாராவது இருக்கிறார்களா என்று கேட்கிறீர்களா? ஆமா தாயே, இருக்கிறார் ஐயா, இருக்கிறார். இருக்கிறாரா? இருக்கிறார் ஐயா. ஆண்டவா, என் கூட பிறந்த சகோதரர் இருக்கிறார் ஐயா. அவருடைய பெயர் என்னதான் தாயே? பெயர் என்னது? என்னுடைய பேரு ஐயா நல்லதங்கா. அண்ணனோட பேரு ஐயா நல்ல தம்பி ஐயா. ஐயா என் பேரு செல்லம். என் பிறப்பு உழப்பு செல்லம் விழுந்து அணுகும் காரணம் என்னவென்று தெரியவில்லையே கடவுளே. நல்லவங்கா, என்னை யார் என்று தெரியவில்லையா? தெரியவில்லையே, என்னை தெரியவில்லையா? தெரியவில்லையே. உன்னை 12 வருடமாக வந்து பார்க்காத அந்த படுபாவி உன் அண்ணன் நல்ல நம்பினான். நல்லவங்கா, உன்னுடைய அண்ணியானவர் என்னுடைய மனைவி மூலி அலங்காரி என்னிடத்திலே சத்தியம் வாங்கிவிட்டாலும் நிரந்தரமாக உன்னுடைய தங்கையை நீ சென்று பார்க்க கூடாது என்று என்னிடத்திலே சத்தியம் வாங்கிவிட்டார். இந்த 12 வருட காலமாக உன்னை வந்து பார்க்காத அந்த படுவாவின் ஆண்டானம்மா, காணாத காட்சி எல்லாம் காண வைத்தாய் தெய்வமே. என்னை பார்க்காத காட்சி எல்லாம் பார்க்க வைத்த தெய்வமே. தெய்வமே, 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 தெய்வமே. காணாத காட்சியெல்லாம் காண வைத்தாயே. தெய்வமே, தெய்வமே, பொன்னோடும் பொருளோடும் அனுப்பி வைத்த என் தங்கையே, இப்படி பரதேசியாக பார்க்க வைத்தாய் தெய்வமே. தெய்வமே, 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 தெய்வமே. பொன்னோடு பொருளோடு அனுப்பி வைத்தேன் தங்கையே. தெய்வமே, தெய்வமே, கஷ்டங்கள் நேர்ந்ததென்று தங்கைய நல்லதங்கா. கல்லாக எழுதியிருந்தா தங்கைய நல்லதங்கா. அம்மா தாத்தா பிறந்து வந்து தங்கைய நல்லதங்கா. கஷ்டத்தை தீர்த்திருப்பேன் தங்கைய நல்லதங்கா. காத்தா பறந்து வந்து தங்கை நல்லதுக்கா.
இந்த குழந்தைகள் எல்லாம் யாரம்மா? அண்ணா, இந்த 7 குழந்தையும் நான் பெற்ற செல்வங்கள் தான். 7 குழந்தைகளும் நீ பெற்ற குழந்தைகள் தானா? உன் மாமனம்மா. அம்மா, இப்படி 7 குழந்தைகளை பெற்றெடுத்த உனக்கு என்ன நேர்ந்தது? ஏன் இப்படி நிற்கதியாக வந்திருக்கின்றாய் தாயே? அண்ணா, 7 குழந்தையும் இன்பமாக பெற்றெடுத்தேன் அண்ணா. 12 வருட காலமாக இன்பமாக பெற்றெடுத்தேன். ஆகட்டும் தாயே. ஆனா இந்த 12 வருடமாக நான் போன நாள் முதல் பாரமழை பெய்யவில்லை அண்ணா. மழை பெய்யவில்லையா? அம்மா, நாடே பஞ்சம் போய்விட்டதே. நான் என்ன செய்வேன் அண்ணா? நாடே பஞ்சம் போய்விட்டதா? அண்ணா, தாலி கட்டி நாள் முதல் நாகலும் அண்ணா. தாய் வீடு வந்ததுண்டு நாகலும் அண்ணா. அங்கு பஞ்சங்கள் வந்து விட்டதன்னா. இருந்த ஆடை ஆபரணங்கள் நகைப்பணிகள் அனைத்தும் அம்புட்டும் நகையில் எல்லாம் நம் ஏழை மக்களுக்கு வாரி வழங்கி விட்டோம். ஆனால் மக்களுக்காக கொடுத்து விட்டீர்களா? நாமண்ணா, நம் குழந்தைகள் என் குழந்தைகள் ஏழும் பசி 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 என்று பதறுகிறது. என் மனம் தாங்க முடியவில்லை. ஆகையால் அங்கு எப்படி பஞ்சம் வந்து விட்டது தெரியுமா அண்ணா? எப்படி பஞ்சம் வந்ததம்மா? எப்படி பஞ்சம் வந்து? இத சொல்கிறேன் அண்ணா. அண்ணா, 4 உருண்ட வந்த அண்ணா, 4 உருண்ட வந்த. நான் போன வாசலிலே அண்ணா 4 உருண்ட வந்த. நான் பிறந்த ஒடிக்குளமே அம்மா. நான் சண்டாளி நல்லவங்க போன நேரத்தில் எங்க நாயகரே தோத்தவஞ்சம்மா. மறக்க உருண்ட வந்த. நான் பிறந்த குலக்கொடியான்மா. என் கூட பிறந்துட்ட ஒத்த பிறந்தவன ஓவிய திருமகனே அம்மா. அண்ணா, மறக்க உருண்ட வந்த. நான் சண்டாளி நல்லவங்க போன நேரத்தில மன்னவரத்தை தவந்தம்மா. அண்ணா, தாடி உருண்ட வந்த. என் கூட பிறந்த குலத்தொடியாம்மா. என் ஒத்த பிறந்தவனே ஓவிய திருமகனே வளர்ந்த முகமே வட்டன திருங்காயுதன் அம்மா. அண்ணா, 4 உருண்ட வந்த. உங்க நாயகரை தேர்ந்தோத்த வந்தம்மா. அண்ணா, அண்ணா, மதுரை விளக்கே. நான் பிறந்த திருமகனே அம்மா. நான் பிறந்த குலக்கொடிய விமரே அம்மா. அண்ணா, மானாமதுரையிலே மார்க்கண்ட வீதியிலே நான் சண்டாளி நல்லவங்க. அங்க மாங்காய் சதி ரோட்டு
நான் பிறந்த சீமானே அம்மா எனக்கு வாசிட்ட மன்னவர் வரட்டம்மா நான் மாங்காய சிறுவண்ணி எனக்கு வாசிட்ட மன்னவர ராசிவண்ணி அம்மா மன்னவர ராசிவண்ணி எனக்கு வாசிட்ட மன்னவர அம்மா ராசிவண்ணி நான் மங்கவரத்தியம்மா தாமதம்மா அண்ணா தெக்கி மதுரையில நான் பிறந்த சீமானே அம்மா தெம்மதுரை வீதியில அம்மா அண்ணா தேங்காய் சதிரோட்டம் நான் போன வாசலிலே தெய்வமே போராட்டம்மா நான் தேங்காய சிறுவண்ணி நான் அந்த சீமான ராஜிவண்ணி நான் பெத்த மக்களை கூப்பிட்டு நான் சீமவரத்தேன் அந்த அமுதமாமா அண்ணா மதுரை விளக்க உன் கூட பிறந்த உலக்கடியானா மங்காதனை விளக்கானா நான் போன மானாமதுரையில நான் பிறந்த விமானி அம்மா நான் மானாமதுரையில 400 வண்டி எனக்கு நகண்டு வராங்க மதுரையில அண்ணா மங்கி எறிவனும் நீ கொடுத்த சீதனம் அத்தனையும் காத்து நான் மங்கி எறிவனும் நான் மனசுல வேணலனோ அண்ணா சீமச்சர விளக்கிய ஒத்த பிறந்த சொந்ததோர் வல்லையம்மா அண்ணா நல்லவங்க நான் சண்டாளி நான் சித்தாதனை விளக்கண்ணா நான் சிந்தி எறிவனும் என் கூட பிறந்த குலக்கொடிய ஒத்த பிறந்தவனே உலகிய திருமகனே நான் பிறந்த சீமானே வளர்ந்த முகமே வட்டணத்து காகிதமே திரண்ட முகமே திண்டுக்கல் காகிதமே அம்மா நான் சிந்தி எறிவன் நான் நல்லதக்கா நான் சிந்தையிலே நலமா அண்ணாரு நல்லாருமா என் மனசு அண்ணா என் மனசு
என் கணவர் சொல்லை கூட நான் கேளாமல் நான் குழந்தைகள் பசியால் தவிக்கிறது என் மனம் தாங்காமல் அழைத்து வந்தேன் அண்ணா, அழைத்து வந்தேன். நம்ம ஊர்ல அனைத்து செல்வங்களும் நிரம்ப பெற்றிருக்கின்றன. இந்த அர்ச்சனாபுரத்திலே மாதமும் மாறி வருட ஒரு பொன்மாறி மீது எல்லா செல்வங்களும் நிரம்பி இருக்கின்றன. பசி பசி என்று அங்கேயே இருக்காமல் அழைத்து கொண்டு வந்திருக்கின்றாய் அல்லவா 7 குழந்தைகளையும், அதுவே போதும். இதோ பக்கத்தில் தான் நம்முடைய அரமனை. நீ அங்கு செல்ல வேண்டும், குழந்தைகளை அழைத்து செல்ல வேண்டும். நான் எதுக்காக இந்த வனக்காட்டு பகுதிக்கு வந்திருக்கேன்னா, நம்ம ஊர் அர்ச்சனாபுரத்துல ஒரு புலியானது ஆடு மாடு கோழி குழந்தைகள் என்று அனைத்தையும் அடித்து சென்று விடுகின்றன. அந்த புலியை கொல்வதற்கு நல்ல தம்பி ஒருவரால் தான் முடியும் என்று நம்ம ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து என்னை அனுப்பியிருக்கின்றார்கள். நான் இந்த வனக்காட்டு பகுதிக்கு வந்திருக்கின்றேன். நான் அந்த புலியை வேட்டையாடி விட்டு வந்து விடுகின்றேன். நீ குழந்தைகளை அழைத்துக் கொண்டு நம்முடைய அரமனைக்கு செல். நிச்சயமாக அலங்காரி உன்னை வரவேற்பால், குழந்தைகளுக்கு உணவளிப்பார். இங்கே அமர்ந்திருக்கும் மக்கள் எல்லாம் கண்ணீரில் மூழ்கடிக்க செய்து வரங்கமடையிலே நல்லதண்டியா நடிக்கும் லிங்கம்படி சேர்ந்த எனது அன்பு சகோதரர் பொன்னையா அவர்களுக்கும், நத்தம் லிங்கவடியை சேர்ந்த எனது அன்பு சகோதரி சோழவல்லி அவர்களுக்கும் இந்த 500 ரூபாய் அன்பளிப்பு அளிக்கப்படுகிறது. எங்கள் இருவருக்கும் அன்பளிப்பு வழங்கி கௌரவப்படுத்தி இருக்கின்ற ராஜ நடிகர் பெரியசாமி அவர்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அன்னவர்களும் அன்னவர்களுடைய குடும்பம் அன்னவர்களுடைய தொழிலும் அன்னவர்களுடைய வாரிசுகளும் எல்லாம் வந்த கைலகிரி ஆண்டு வருஷவோர் மாணவர்களினாலும் இந்த மந்தைய மாணவர்களினாலும் செங்கல் கருப்பவர்களினாலும் பல்லாண்டு வகையான வாழ்த்தி வணங்கி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். வணக்கம். அம்மா, இதோ நம்முடைய பக்கத்தில் தான் நம்முடைய அரமனை. நீ குழந்தைகளை எல்லாம் அரமனைக்கு அழைத்து செல். அங்கு சென்று அறுசுவை உணவோடு விருந்தளிப்பால் நீங்கள் சென்று சாப்பிடுங்கள். நான் அந்த புலியை வேட்டையாடி விட்டு பின்னாலேயே வந்து விடுகிறேன். அண்ணா, நான் நம்ம ஊரை விட்டு போய் 12 வருட காலம் ஆகிறது. இந்த இடத்தில் வந்தவுடன் வழியும் தெரியவில்லை, பாதையும் புரியவில்லை. அண்ணா, எப்படி நம்ம அரமனைக்கு செல்ல வேண்டும் அண்ணா? அண்ணா, இந்த பாதையை நேர்பிடித்து சென்றால் முன்னாலே நம்முடைய அரமனை தான். அடையாளங்களை சொல்லுகிறேன், அரமனைக்கு செல்லம்மா. அடையாளத்தை சொல்லுங்கள் அண்ணா. அம்மா, நம்முடைய அரமனை எப்படி இருக்கிறது தெரியுமா? வடக்கே தளவ ஆச்சலிலே தங்கையே நல்லதங்கா, பண்ணை மரம் ஊத்தி இருக்கும் தங்கையே நல்லதங்கா, வடக்கே தளவ ஆச்சலிலே தங்கையே நல்லதங்கா, ஒரு பண்ணை மரம் ஊத்தி இருக்கும் தங்கையே நல்லதங்கா. அம்மா, தெற்கே தளவ ஆச்சலிலே தங்கையே நல்லதங்கா, ஒரு தென்னை மரம் காய்ச்சி இருக்கும் தங்கையே நல்லதங்கா. வாசலில் வண்டி மரம் இருக்கும், தெற்கு தலவாபத்திலில் தென்னை மரம் இருக்கும், காரா பசு ஒண்ணு முண்டால கட்டி இருக்கும், காட்டானையும் கூடவே கட்டி இருக்கும்.
தங்க கதவிற்கு முன்னால அடையாளம் கண்டு அரமனைக்கு செல். நான் பின்னாலேயே புலியை வேட்டையாடி விட்டு வந்து விடுகிறேன் கண்ணே, வந்து விடுகிறேன். அப்பா இருந்திருந்தால் அரவணைப்பார், அம்மா இருந்திருந்தால் அரவணைப்பார். அவர்கள் இல்லாத நேரத்தில் நீங்க இருந்தாலும் பரவாயில்லை. அண்ணி எங்களை போனவுடன் என்னையும் என் குழந்தையை வா என்று அழைப்பார்கள். அண்ணா எங்க 2 பேத்துக்கு இன்னும் குழந்தையே இல்லை. அலங்காரிக்கு பிள்ளை இல்லைங்கிற காரணத்தினால இந்த சிறு குழந்தைகளை பார்த்தால் வாரி அணைத்துக் கொள்வாள். அவ முத மாதிரி இல்லப்பா, இப்ப தங்கமா இருக்கிறா. மூலி அலங்காரி முதல்ல மாதிரி இல்லப்பா, அப்ப ரொம்ப கொடூரமா இருப்பா. இப்ப அப்படி இல்ல, பிள்ளை வேற இல்லையா, அதனால ரொம்ப கொடூரியா இருக்கா. அதனால நீ குழந்தைகளை கூட்டி போனோன்னு எங்களுக்கு பிள்ளை இல்லாதனால இந்த குழந்தைகளை வாரி அணைத்துக் கொள்வார். எல்லாம் இருக்கிற மாங்காய், தேங்காய், வாழைப்பழம் எல்லாம் இருக்குது. நீ போய் உடனே சாப்பிடலாம். குழந்தைகளை கூட்டிட்டு முன்னுக்கு போ. ஏன்னா உன்னை இப்போ கூட திருப்பி உன் கூட நான் வீட்டுக்கு வரேன்னு வச்சுக்க, ஊர் மக்கள் எல்லாம் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? புளிய வேட்டையாட போச்சோன்னு போனேன், நல்ல தம்பி தங்கச்சியை பார்த்தோன்னா பெறாலே வந்துட்டான், அந்த புளியை விட்டுட்டு வந்துட்டான் என்று என்னை ஏளனப்படுத்துவார்கள். ஆகையால் நீ அரண்மனைக்கு செலுத்தாயே, உன் பின்னாலே வந்து விடுகிறேன் தங்கா. அண்ணா அது சீக்கிரமா வேட்டையாடிட்டு வந்து விடுங்க. நீ குழந்தைகளை அழைத்து செல், அரண்மனைக்கு செல், நான் பின்னாலே வந்து விடுகிறேன். ஆமா, போயிட்டு வா, போயிட்டு வா. போ சொல்லியாச்சு. அவன் முதல்ல விட இப்ப நல்லா இருக்கிறான், அமைதியா இருக்கான்னு நான் சொன்னேன். இப்பதான் பெரிய கொடுமை பண்றான். அப்ப எல்லாம் பரவாயில்ல, இப்ப அதை விட 3 பங்கு சேர்த்து பண்றான். சொல்லி இருக்கிறேன் பிள்ளைகளோட. என்ன கதியோ இந்த ஆண்டவனுக்கு தான் தெரியும். என்ன கதி பண்ண போறாலும் தெரியல. நினைச்சுக்கிட்டு நீ அனுப்பி வைக்கிற வீட்டுக்கு என்ன பண்றது? அப்புறம் நான் வேட்டையாடுறது கூட்டிகிட்டே வதிக்க முடியும் பிள்ளைகளோட. ஏதோ பொய்ய பொருள் சொல்லி போய் சொல்லிட்டேன் வீட்டுக்கு. போகுது அதுவும் பிள்ளைகளை கூட்டிக்கிட்டு. என்ன கதி பண்ண போறாது இல்ல. மனசு மாறி நல்லா சமாளிக்கணுமா? வாக்கு பழிச்சு என் மொட்டாட்டி மனசு மாறி இந்த பிள்ளைகளுக்கு, மருமக பிள்ளைகளுக்கு எல்லாம் சாப்பாடு போட்டா பரவாயில்ல, போட்டுருவான்னு நினைக்கிறேன். பாப்போம். இதுக்கிடையில நான் அந்த புலியை வேட்டையாடிட்டு தானே போகணும். புலி எங்க இருக்குன்னு தெரியல, பார்க்கலாம். புள்ளைக்கு மலை மேலையே, மலை மேலையே புலி வேட்டை ஆடாவென்று அந்த புலிய காணவில்லை. எங்கேயாவது ஓடி ஒளிச்சிருக்குமா? எங்க போட்டு அமைக்கிறோம். விடக்கூடாது, அந்த புலியை விடக்கூடாது. அண்ணா
புலியை கொன்று விட்டு என்னுடைய அர்ச்சனாபுரம் பகுதியில் அட்டகாசம் செய்து கொண்டிருந்த புலியை கொன்று விட்டு உடனே வீட்டுக்கு போகணும். அங்க என்ன கதி பண்ண போறாளா என் தங்கச்சி, என் பொண்டாட்டி மூடி அலங்காரி. உடனே பின்னாலே போய் பார்க்கணும். சென்று வருகின்றேன்.